சொல்லுங்க, இந்த தம்பி எப்படி இருக்கான்? 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கு. எப்படி இருக்கான் இப்போ? 140லேருந்து 70 கிலோ. எப்படி இருக்கா சொல்லுங்க? புரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, ஸ்கிப்பிங் கிடையாது, ட்ரெட்மில் கிடையாது, பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை கிடையாது, புரோட்டீன் பவுடரும் கிடையாது. எப்படி இருக்கான் தம்பி? எப்படி ஃபிட்டாக இருக்கான்? சொல்லுங்க, எப்படி ஃபிட்டாக இருக்கான்? ஃபிட்டாக இருக்கானா? இங்கே பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த தம்பிக்கு நான் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், அப்படி தானே? கொஞ்சோண்டு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்களேன். கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சரி, ஒரு ஆள் வந்து புரோட்டீன் பவுடர் சாப்பிட்றாங்கன்னு எப்பவுமே எத்தனை மாதம் சாப்பிட முடியும்? புரோட்டீன் பவுடர் எத்தனை மாதம் சாப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். சரி, ஓகே, விட்டுருவோம். காலையில் கொஞ்சம் ஜூஸ் குடித்த உடனே 70 கிலோ வெயிட் குறைஞ்சிருமா? சொல்லுங்களேன். ஜூஸ் குடித்தா 70 கிலோ வெயிட் குறையுமா? நிறைய பேர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க இல்லை? நீங்களே சொல்லுங்களேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கரிஞ்சீரகம், கொஞ்சம் பம்கின் சீடு, கொஞ்சம் சியா சீடு, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும், அப்புறம் வேற என்ன பாவக்காய் ஜூஸும் குடிச்சா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். டெய்லி 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். நான் கேட்ட கேட்டு நீங்க கரெக்டாக பதில் சொன்னா போதும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். நான் அதுக்கு விளக்கம் சொல்லி தர போறேன். இங்கே பாருங்க. 1 கிலோமீட்டர் நீங்க நடைபயிற்சி பண்ணினீங்கன்னா இதை எழுதி எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? 1 கிலோமீட்டர் நீங்க நடைபயிற்சி பண்ணா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். ஒருவேளை 1 கிலோமீட்டர் ஓடும் பயிற்சி பண்ணினா மட்டும்தான் 80லேருந்து 100 கேலரி எரிக்க முடியும். சரி, எழுதிட்டீங்களே இதை? சரி, ஓகே. ஒரு நாளைக்கு நம்ம 2500லேருந்து 3000 கேலரிக்கு நம்ம சாப்பிடுவோம். நீங்களே யோசித்து பாருங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்க முடியும். கரெக்டா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். சரி, அதை விட்டுருவோம். இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, நல்லா பார்த்து விடுங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 42 கிலோ 128லேருந்து 86 கிலோ. சரியா? இந்த பெரியவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? 62 வயசு. 62 வயசு ஆளை அது மட்டும் இல்லை, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்புறம் தைராய்டுக்கு மாத்திரை, அப்புறம் பித்தப்பை கல்லுக்கு மாத்திரை, அப்புறம் ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, அப்புறம் மலச்சிக்கலுக்கு மாத்திரை, அப்புறம் மூட்டு வலிக்கு மாத்திரை, அப்புறம் ஹார்ட்டில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு அதுக்கு கொஞ்சம் மாத்திரை. இப்படி மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 18 மாத்திரை. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே. இது போக ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இன்சுலின் வேற போட்டுட்டு இருந்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்து 128 கிலோ இருக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க? கரெக்டா இல்லையா? 128 கிலோ. சரி, நம்பர் 1. வயசு எவ்வளவு? 62 வயசு. ஒரு 18 மாத்திரை வச்சு ஒரு 15 வருஷம் சாப்பிட்டுட்ட, அப்புறம் ஒரு இன்சுலின் ஒரு 10 வருஷம் போட்டா ரோட்ல நடக்க முடியுமா? முதல்ல இந்த ஆளால நீங்களே சொல்லுங்க. நடைபயிற்சி பண்ண முடியுமா? நடைபயிற்சி பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நான். இவங்களை 1 கிலோமீட்டர் டெய்லி நடைபயிற்சி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முதல்ல சொல்ல முடியுமா? என்ன வரும் இவங்களுக்கு? நான் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண சொன்னேன் அப்படின்னா டெய்லி இவங்களுக்கு போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வரும். அதனால நடைபயிற்சி பண்ணி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு நம்ம மூட நம்பிக்கை. ஏமாந்துடாதுங்க. நடைபயிற்சி பண்ணி வெயிட்டையும் குறைக்க முடியாது. நடைபயிற்சி பண்ணி இந்த மாத்திரையை எதுவும் நடத்த முடியாது. நடைபயிற்சி பண்ணி இன்சுலினையும் நடத்த முடியாது. இந்த உலகத்தில் நடைபயிற்சி பண்ணதுனால யாரும் சுகருக்கு மாத்திரையும் நடத்தல, ப்ரெஷருக்கு மாத்திரையும் நடத்தல, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் நடத்தல, இன்சுலின் ஊசி இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் நடத்துறதே கிடையாது. இப்போ எப்படி இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்காங்க? இப்போ ஃபிட்டா இருக்காங்களா? இல்ல இருக்காங்களா? வெயிட்டை மட்டும் இல்லை குறைச்சது இந்த பேஷண்ட்டுக்கு. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த கூடிய அந்த 18 மாத்திரையை நடத்தணும், நிரந்தரமாக நடத்தணும்.
தைராய்டு மாத்திரை நிறுத்தணும், ஃபேட்டி லிவர்களை மாத்திரை நிறுத்தணும், பித்தப்பைக்கலுக்கு மாத்திரை நிறுத்தணும், வேற அது சுகருக்கு மாத்திரை நிறுத்தணும், ப்ரெஷருக்கு மாத்திரையை நிறுத்தணும், எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் தூக்கி தூர போட்டாச்சு. எப்படி இருக்காங்க? இப்போ ஃபிட்டாக இருக்காங்க. இதுதான் ஒரு பேலன்ஸ்டு டயட்டோட பவர். எதுக்கு பவர்? ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கு பவர். நீங்களே யோசிச்சு பாருங்களா, கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு 42 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே 42 கிலோ வெயிட் குறையுமா? கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்ட உடனே இந்த சுகர்லேருந்து பறந்து போயிருமா? சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா இந்த உலகத்தில்? தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் யாருக்காவது சரியா இருக்கா வெந்தயம் சாப்பிட்டதுனால? வெந்தயம் சாப்பிட்டு சுகர் சரியாயுதுன்னா ஆஸ்பத்திரியே வேண்டாமே, சுகர் டாக்டரே வேண்டாமே, வெந்தயம் சாப்பிட்டு சுகர் சரியாயிரும் அப்படின்னா. அதெல்லாம் மூட நம்பிக்கை, ஏமாந்துடாதுங்க. வெயிட்டை பார்த்தீங்களா? வெயிட் எப்படி குறைஞ்சிருக்கு? பேலன்ஸ்டு டயட். அதுதான் பேலன்ஸ்டு டயட்டோட பவர். அதுதான் பேலன்ஸ்டு டயட்டோட பவர். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. எழுதி வச்சுக்கிடுங்க. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறைன்னு அர்த்தம் என்னன்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, இதுக்கு பேர் தான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இங்கிலீஷில் பேலன்ஸ்ட் டயட். இங்கிலீஷில் பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுட்டீங்களா? எப்படி இருக்காங்க சொல்லுங்க. 42 கிலோ சும்மா ஜோக்கு கிடையாது. 42 கிலோ வெயிட் சும்மா ஜோக்கு, சும்மா எல்லாம் குறைக்க முடியாது. அதுதான் ஒரு பேலன்ஸ்டு டயட்டோட பவர். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டை மட்டும் இல்லை குறைக்கிறது, இந்த மாத்திரையெல்லாம் தூக்கி குப்பையில் போடலாம், இந்த இன்சுலினை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். புரிஞ்சுதா? புரிய இல்லையா? கரெக்ட் தானே? இங்கே பாருங்க, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடணும். இன்னொரு 5 வருஷம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், பிரெயின் அவுட், மூளை அவுட் ஆகும். கிட்னி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கிட்னி சட்னி ஆயிடும். உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாள் கிளம்பி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 5 வருஷம் சாப்பிட்டு பாருங்க மாத்திரை எல்லாம், அப்போ உங்களுக்கே கரெக்டாக புரியும் கிட்னி ப்ராப்ளம் வருமா, ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, என்னென்ன பிரச்சனைகள் வரும் உங்களுக்கே தெரியும். கரெக்டா இல்லையா? சரியா? சரி, ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். ஒரு பேஷண்ட் என்ன கேட்டாங்க, நல்லா கேட்டுடுங்க. என்னுடைய கிளினிக்கில் வந்த பேஷண்ட் கேட்டது, டாக்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு சிகரெட் பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது. நல்லா கேட்டுடுங்க ஸ்டோரியை. சரியா? ஸோ ஒல்லியாக இருக்காங்க, சிகரெட் பழக்கம் கிடையாது, தண்ணி பழக்கம் கிடையாது. அப்புறம் வேற என்ன கிடையாது, சுத்த சைவம். அவங்க ஸ்கூல் டீச்சர் வேற, அதனால ஸ்கூல் டீச்சர்னால 3 நேரம் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. காலையிலேயும் மத்தியானம் நைட்டு எல்லாம் 3 நேரம் வீட்டில் சாப்பாடு தான். மத்தியானம் ஸ்கூல்லேருந்து கொண்டு போயிடுவாங்க, 3 நேரம் வீட்டு சாப்பாடு. அவங்க அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அவங்க அம்மாவுக்கும் சுகர் கிடையாது, அவங்க கூட பிறந்த தம்பி யாருக்குமே சுகர் கிடையாது, சுகர் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு டெய்லி நடைபயிற்சி வேற பண்ணுவாங்களாம். காலையில் சும்மா டைம் பாஸ்க்கு டெய்லி நடைபயிற்சி அப்பப்போ பண்ணுவாங்களாம். இப்போ என்னுடைய ஹஸ்பண்டு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மாத்திரைலாம் சாப்பிட்டு சுகர் கண்ட்ரோல் ஆகாதனால இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ வரைக்கும் போட்டு கேளுங்க, நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஒல்லியாக தான் இருக்காங்க, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு சுகர் ஒன்றும் கிடையாது, ஒல்லியாக தான் இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. அப்படி இருந்த பிறகு இப்போ சுகருக்கு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு இன்சுலின் ஊசியும் போட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். இதுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லித்தர போகிறேன். நல்லா கேட்டுடுங்க. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வருது, இது 3க்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்ல முடியுமா? அதுதான் இதை மட்டும் நீங்கள் எழுதி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். கரெக்டாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த வார்த்தை நான் வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன், மைண்டில் வச்சுக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்போ ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது பதில் சொல்லிட்டேன்.
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரிதானே? மைண்ட்ல ஏறிட்டல? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இந்த எத்தனை வழி இருக்கு? ஒரு வழி தான். நீங்க 2 வழி 3 வழிலாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு அந்த வழிக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போமே. அந்த வழிக்கு பேர் தான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா நீங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா நீங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சுகருக்கு மாத்திரை போட்டாலும் சரி, இன்சுலின் போட்டாலும் சரி, யாருக்கும் சரியானதே கிடையாது. ப்ரெஷருக்கு மாத்திரை போட்ட பிறகும் இன்னைக்கு யாருக்கும் சரியானது கிடையாது. கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டவரும் இன்னைக்கு யாருக்குமே இந்த உலகத்தில் யாருக்கும் சரியானது கிடையாது. ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்டு டயட். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்களா இல்லையா? மைண்டில் ஏற்றிட்டீங்களா? நல்லா பாருங்கள், எங்கே பாருங்கள். சரி, நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்னியில் கல் நிறைய பேருக்கு வந்திருக்கேன். பார்த்துருக்கீங்களா? கிட்னியில் கல் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. கிட்னி கல் பார்த்துருப்பீங்க. வெரிகோஸ் வெயின் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு. வெரிகோஸ் வெயினுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க, சொல்லித்தரேன். அடுத்த சொல்லித்தரேன். வெரிகோஸ் வெயினுக்கு காரணம் இந்த மாதிரி காலில் நீர் போட்ட பார்த்துருப்பீங்கல்ல, காரணம் என்ன? சொல்லுங்க. அந்த 3க்கும் காரணம் என்ன? அந்த 3க்கும் காரணம் வந்து என்னது? சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். இந்த 4 தான். நம்ம உணவோட விகிதம் கரெக்டாக இல்லாததுனால தான் அந்த 4 நோயும் வருது. இப்போ கிட்னியில் கல் ஏன் வருது? உணவில் விகிதம் கரெக்டாக இல்லாததுனால. காலில் வெரிகோஸ் வெயின் ஏன் வருது? உடல் பருமன்னால. கரெக்டாக இல்லையா? புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எதை சரி பண்ணணும்? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 3 நோய்க்கும், இந்த 3 நோயும் சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும்? கிட்னியில் கல், வெரிகோஸ் வெயின், காலில் நீர். காலில் நீர்னு எனக்கு அர்த்தம் என்ன? கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய மாத்திரை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய நாள் இன்சுலின் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். காலில் நீர் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உணவு முறையை சரி பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கீங்க? வருஷ கணக்கில் மாத்திரை இன்சுலின் போட்டு உங்கள் கிட்னியை நீங்கள் பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். சரியா? இது தைராய்டு பார்த்துருக்கீங்களா? தைராய்டு காரணம் என்ன? சொல்லுங்க. தைராய்டுக்கு காரணம் என்ன? உணவு முறையில் தான் பிரச்சனை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை தான் தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு நிறைய பேர் உணவு முறையை மாற்றாம தைராய்டுக்கு மாத்திரை மட்டும் ஒரு 30 வருஷம் போட்டுட்டு இருக்காங்க. தைராய்டுக்கு மாத்திரை 30 வருஷம் போட்டு, இது ஹார்மோன் மாத்திரையாகும். தைராய்டு போடக்கூடிய மாத்திரை ஹார்மோன் மாத்திரை. அது தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. அது ஒன்று மைண்டில் வச்சுக்கிடுங்க. யாருக்காவது தைராய்டு பேஷண்ட் யாருக்காவது இந்த மாத்திரை போட்டு யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் யாருக்காவது சரியா இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்காவது சரியா இருக்கா? ஸோ இந்த தைராய்டு சரி பண்ண என்ன பண்ணணும்? சொல்லுங்க. என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை தான் நீங்கள் சரி கடைபிடிக்கணும். மைண்டில் வச்சுக்கிடுங்க. தைராய்டு ஓகே, முடிஞ்சா? யூரிக் ஆசிட் பிரச்சனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் பார்த்துருக்கீங்களா? யூரிக் ஆசிடுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் மாத்திரை சாப்பிட்டதுனால யாருக்கும் சரியானதே கிடையாது. யூரிக் ஆசிட் பிரச்சனைக்கு. யூரிக் ஆசிட்ல 5 பிரச்சனை வரும். நல்ல மைண்டில் வச்சுக்கிடுங்க. 1, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள். அது உங்களுக்கே தெரியும். காலு கீழே எல்லா காலையும் இருக்க, கை காலெல்லாம் நிமித்த முடியாது கொஞ்ச நாள் போக. இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாள் போக கை காலெல்லாம் கோட்டை பிடிக்கும், எலும்பு பிரச்சனைக்கு. அடுத்த கிட்னியில் கல். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். கிட்னி கல். 3வது பிரெயின் சம்பந்தமான ப்ராப்ளம் சிலவங்களுக்கு வரலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கண்ணு சம்பந்தமான ப்ராப்ளமும் யூரிக் ஆசிடில் வரும். ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளமும் யூரிக் ஆசிடில் வரும். 5 உறுப்பு பாதிக்கும். முக்கியமானது எதெல்லாம் சொல்லுங்க? 1 எலும்பு, இன்னொன்று கிட்னி, இன்னொன்று மூளை, இன்னொன்று கண்ணு, இன்னொன்று இருதயம். சரியா? இந்த யூரிக் ஆசிட் எதனால வருது? உணவு முறை தப்பு. உணவு முறையை மாற்றுங்க. உணவு முறையை மாற்றலை அப்படின்னா யூரிக் ஆசிட்னால வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இது பார்த்துருக்கீங்களா? என்னட்ட இப்போ ஒரு 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 2 வீக்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி
ஒரு 28 வயசு பையனை கூட்டிட்டு 28 இயர்ஸ் 28 வயசு பையனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு வெயிட் வந்து கிட்டத்தட்ட 105 கிலோ 105 கிலோ நினைக்கிறேன் 105 கிலோ. தூக்கத்தில் குரட்டை. அதனால இந்த சிபாப் மிஷின், அதுக்கு பேர ஸ்னோரிங்னு சொல்லுவாங்க. சிபாப்னு ஒரு மிஷின் வச்சிருக்கோம். இப்போ அவனுக்கு அந்த மிஷினை வச்சுக்கிட்டு தான் அவன் தூங்குவான். மிஷினை வச்சுட்டு தான் தூங்குவான். மனுஷன் வாழ்கிறதே எதுக்கு? மனுஷன் எதுக்கு வாழ்கிறான்? சாப்பிட்டுட்டு நல்லா மூச்சு எடுத்து தூங்குறதுக்கு. அதுக்கு தானே மனுஷன் வாழ்கிறான். சொல்லுங்களேன். இந்த ஸ்னோரிங், தூக்கத்தில் குரட்டைக்கு முக்கியமான காரணம் என்ன? சொல்லுங்க. முக்கியமான காரணம் என்ன? உடல் பருமன். உடல் பருமன் தான் தூக்கத்தில் குரட்டைக்கு. இந்த மாதிரி பானை வயரை வச்சுக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி பானை வயரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கத்தில் குரட்டை வருமா வராதா? வருமா வராதா? நீங்களே சொல்லுங்களேன். நான் சொன்ன பையன் 28 வயசு 95 கிலோ. இதுக்கு கூட சுகருக்கு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கான், ப்ரெஷருக்கு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு ஃபுல்லாக பொண்ணு பார்த்த பிறகு பொண்ணே கிடைக்கல அவனுக்கு. இன்னைக்கு நிறைய சின்ன பசங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே உடல் பருமன். அதனால் உங்கள் வயசு என்ன நீங்களே முடிவு பண்ணிடுங்க. உங்கள் வயசு என்ன அப்படின்னு. முன்னாடி மாதிரிலாம் இப்போ எல்லாம் பொண்ணு கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி 110 கிலோ வச்சு இந்த மாதிரி ஒரு பானை வயரை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்காது. ஸோ அது வேற விஷயம். இது ஹெல்த் ரீதியான விஷயம். அதனால தூக்கத்தில் குரட்டை இருக்கு அப்படின்னா உடனே இன்னைக்கே வந்து வெயிட்டை குறைச்சிருங்க. இன்னைக்கே வெயிட் குறைக்க முடிவு பண்ணிருங்க. இன்னொரு விஷயம் சொல்லி தர பாரு. இந்த தூக்கத்தில் குரட்டைக்கு ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி, 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 35 வயசுல, ஆமா 35 வயசுல ஒரு ஆள் வந்தார் என் கிளினிக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தான் வந்தாங்க, மாப்பிள்ளையும் கணவன் மனைவியும் வந்தாங்க. 35 வயசு. சரி, எல்லாம் கன்சல்டிங் முடிச்சுட்டு ஒரு 10 டேஸ் 1 வீக் கழிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. எதுக்கு? வெயிட்டு குறைக்கிறதுக்கு. வெயிட் மறந்துட்டு வெயிட் உண்டு. அப்புறமா வெயிட் மட்டும்தான், வேற எந்த ப்ராப்ளம் இல்லை அவருக்கு. வெயிட் மட்டும்தான், உடல் பருமன் மட்டும்தான், வெயிட் மட்டும்தான். இந்த மாதிரி பானை வயர் தான். ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க திரும்ப வரல கிளினிக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டாக்டர், ரொம்ப சங்கடமான விஷயம். என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நைட்டு தூங்கும் போது மிஷினில் வச்சு தான் தூங்குனாங்க. ஹஸ்பண்ட் காலையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க. தூக்கத்தில் குரட்டை இன்னைக்கே வெயிட்டை குறைச்சிருங்க. இல்லைன்னா எப்ப வேண்டுமானாலும் எதிர்பாராத மரணம் வரலாம். எதிர்பாராத மரணம் வரலாம். இதோடக்கு நான் தெளிவாக சொல்ல முடியாது. இந்த தூக்கத்தில் குரட்டை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆம்பளையா இருந்தால் ஆண்மை குறைவு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அவங்களால உடல் உறவு கூட பண்ண முடியாது. ஏன்னா பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் கரெக்டா போகாது. அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தூக்கத்தில் குரட்டை இருக்கக்கூடிய ஆம்பளைகளுக்கு குறிப்பா இந்த மாதிரி, அதுவும் பானை வயர் இருந்துன்னு வைங்களேன், இந்த மாதிரி பெரிய வயர் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கும். அவங்களால உடல் உறவு கூட பண்ண முடியாது. இன்னும் நிறைய விஷயம் சொல்லி தருவேன், பார்த்து கேட்டுட்டே இருங்க. அடுத்தது பிசிஓடி, பிசிஓஎஸ், கருமுட்டையில் நீர் கட்டி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு குழந்தையின்மை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு குழந்தையின்மை ஆஸ்பத்திரி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு குறைஞ்சது ஒரு 250 குழந்தையின்மை கிளினிக் இருக்கு. குறைஞ்சதான்னு சொல்லிட்டு இருக்கேன். 250. எங்க பார்த்தாலும் நீங்க சின்ன போர்டு பார்க்கலாம், குழந்தையின்மை சிகிச்சை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு இதுதான், மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கு பேர் கருமுட்டையில் நீர் கட்டி, இல்லைன்னா குழந்தையின்மை. இது காரணம் என்ன தெரியுமா? இது காரணம் என்ன? ஒல்லியா இருந்தாலே இருக்கும். நிறைய பேர் ஒல்லியா இருப்பாங்க, நிறைய பொம்பளைகள் ஒல்லியா தான் இருப்பாங்க. ஒல்லியாக இருந்தால் இது காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க, எழுதி எடுத்துக்கிடுங்க. நீங்க வந்து பிசிஓடிக்கு ஏதோ பெரிய காரணம் நினைப்பீங்க. பிசிஓடிக்கு காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். புரிஞ்சுதா? அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட் தான். நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பேர் தான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட்.
அதர்வைஸ் இங்கிலீஷில் சொன்னால் என்னது? இங்கிலீஷில் சொன்னால் பேலன்ஸ்டு டயட், ஷீப் அண்ட் பேலன்ஸ்டு டயட். ஸோ இந்த பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் என்னது? பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ்டு டயட்டு. மைண்டில் எழுதி எடுத்தீங்களா? நீங்கள் ஹார்மோன் மாத்திரையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், பிசிஓடிக்கு இந்த ஹார்மோன் மாத்திரையை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் கழியுமே வெயிட்டு கூடும். நம்பர் 1. நேரம் சரியில்லைன்னா சுகர் பேஷண்ட் ஆயிடுவீங்க. சுகர் வந்துச்சுன்னா அப்புறம் இன்சுலின் போடணும். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஹார்மோன் மாத்திரை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிசிஓடிக்கு வெயிட்டு கூட்டிகிட்டே வரும். வெயிட்டு கூட்டிகிட்டே வந்துச்சுன்னா திடீர்னு சுகர் வரும். வந்துச்சுன்னா இன்சுலின் சேர்த்து போடணும். மறந்துடாதுங்க. இந்த பிசிஓடிக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது இல்லை? பிசிஓடி போதுமா? பிசிஓடிக்கு ரீசன் தெரியும் இல்லை? இது என்ன எழுதியிருக்கேன்? கேன்சர். முன்னாடி ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்? சென்னையில் மட்டும் ஒரு கேன்சர் சென்டர் இருக்கும். அப்படிதானே? இப்போ அப்படி கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை கேன்சர் சென்டர் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்டில். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெல்லாம் கேன்சர் சென்டர் இருக்குது, எல்லா ஆஸ்பத்திரியில் தனித்தனியாக கேன்சர் சென்டர் இருக்குது. இன்னைக்கு கேன்சருக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க? முக்கியமான காரணம் என்ன? என்ன? நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் இந்த பானை வயர் தான். கேன்சருக்கு முக்கியமான காரணம் இந்த பானை வயர் தான். புரிஞ்சுதா? புரியலையா? பெண்களுக்கு கர்ப்பப்பை கேன்சர், மார்பக கேன்சர், என்னெல்லாம்? பெண்களுக்கு கர்ப்பப்பை கேன்சரும் மார்பக கேன்சருக்கும் முக்கியமான காரணம் இந்த வயர் தான். புரிஞ்சுதா? புரியலையா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கலப்படமாக உள்ளது லிவர் கேன்சர், பித்தப்பை கேன்சர், ஸ்டமக் கேன்சர். ஸ்டமக்னா வயத்தில் வயர் உள்ள ஸ்டமக் கேன்சர், அப்புறம் கணையம் பேங்க்ரியாஸ் கேன்சர், குடல் சம்பந்தமான கேன்சர். எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு இந்த பானை வயர் தான். கேன்சர் வந்த பிறகு வெயிட்டை குறைக்க போகிறோமா, கேன்சர் வரைக்க முன்னாடி வெயிட்டை குறைக்க போகிறோமா, நீங்களே முடிவு பண்ணிடுங்க. இன்னும் ஆம்பளைகளுக்கு ப்ராஸ்டேட்டில் கேன்சர் கேட்டிங்களா? ப்ராஸ்டேட், PROSTATE கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராஸ்டேட்டில் கேன்சருக்கு முக்கியமான காரணம் இந்த பானை வயர் தான். அதனால நல்லா யோசிச்சு விடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க. நான் சொன்ன சந்தேகங்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துடுங்க. எல்லாம் எழுதி எடுங்க. இந்த வீடியோ கடைசியில் எனக்கு நம்பர் தரேன் உங்களுக்கு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவான விளக்கம் சொல்லி தரேன். இந்த கேன்சருக்கு முக்கியமாக, இந்த கேன்சர் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நிறைய காரணங்களுக்கு கேன்சர் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்ல வரல. இப்போ முக்கியமான காரணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதில் பூரா பார்த்துக்கிடுங்க. சரியா? அப்புறம் பிசிஓடி பற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். போதுமா? இல்லை மைண்டில் ஏறிச்சா ஓரளவுக்கு? ஓகே. அதனால இன்னைக்கு நிறைய பேர் உடம்பை கவனிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் இல்லைன்னு. என்ன இல்லை? நேரம் இல்லை. உடம்பை கவனிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடம்பை கவனிக்க நேரம் இல்லைன்னு சொன்னவங்க அவ்வளோ பேரும் இன்னைக்கு ஐசியூவில் தான் உட்காந்துருக்காங்க. வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. உடம்பை கவனிக்கிறதுக்கு இல்லை வெயிட்டை குறைக்கிறதுக்கு, வெயிட்டு தான் முக்கியம். வெயிட்டை குறைக்க நேரம் இல்லாதவங்க அவ்வளோ பேரும் இன்னைக்கு மேக்சிமம் பேர் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உடம்பை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஸோ மறந்துடாதுங்க. கரெக்டா? சரி. அப்போ நான் சொன்ன கேள்வியை கேட்க போகிறேன். சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் காரணம் என்ன? நீங்கள் நான் கிளினிக்கில் வரும்போது இந்த கேள்வி தான் கேட்பேன். சுகர் உங்களுக்கு எதனால் வந்துச்சு, ப்ரெஷருக்கு எதனால் வந்துச்சு, கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வந்துச்சுன்னு கேட்பேன். நீங்கள் வேறு தேவையில்லாத பதிலே சொல்லக்கூடாது. கரெக்டாக எனக்கு ஆன்சர் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னட்ட சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னு சொல்லுவீங்க? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? சொல்லுவீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் என்கிட்ட. சரியா? பிசிஓடிக்கு காரணம் என்னன்னு கேட்பேன். நீங்கள் என்ன சொல்லணும் என்கிட்ட? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவீங்களா? ரைட், வெரி குட். சரி. இன்னைக்கு இருதய மாரடைப்புக்கு காரணம் என்ன? சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு
உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, இல்லை ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கும் உடல் பருமனுக்கும் காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் முதல்ல சொல்லிட்டேன், அது முதல்ல சொல்லியாச்சு உங்களுக்கு, முதல்ல சொல்லியாச்சு. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன் நாளைக்குமே காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். அப்போ அதை சரி பண்ணணும்னா நீங்கள் உணவு முறையை தான் மாற்றணும். நீங்கள் சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்களா, ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்களா, கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கீங்களா, இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு நீங்கள் உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, வரக்கு முன்னாடி உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, நல்ல முடிவு இன்றைக்கி எடுத்துக்கிடுங்க. நம்பர் 2, இன்னைக்கு பக்கவாதத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? பக்கவாதம், சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, உடல் பருமன். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்கும் காரணம் என்ன தெரியும்? இப்போ தானே சொன்னேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன? விகிதம், சரியான வீட்டு உணவு முறை. பக்கவாதம் வந்த பிறகு நீங்கள் உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, வரக்கு முன்னாடி மாற்ற போகிறீங்களா, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் மாத்திரை இன்சுலின்லாம் போடுங்க. நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட பற்றி எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் மாத்திரை இன்சுலின் போடுறதுனால உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்ட உடனே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதில்ல உங்களுக்கு? நீங்கள் மாத்திரை இன்சுலின் போடுறதுனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது உங்களுக்கு. இது சரி பண்ணால் உணவு முறை தான் நீங்கள் மாற்றணும். அதனால் பக்கவாதம் பிரச்சனை வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, வரைக்கும் முன்னாடி மாற்ற போகிறீங்களா? 2வது, இன்னும் கிட்னி டயாலிசிஸ். கிட்னி டயாலிசிஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, உடல் பருமன். அப்போ இதுக்கு 4க்கு ட்ரீட்மெண்ட் என்னது? கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்கணும்னா விகிதம், சரியான வீட்டு உணவு முறை. இதை நீங்கள் சரி பண்ணால் தான் என்ன ஆகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். அப்போ தான் இந்த கிட்னி பிரச்சனை வராமல் நீங்கள் தடுக்க முடியும். கிட்னி ஃபெயிலியர் வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, இல்லை கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு முன்னாடி உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் மாத்திரையோ இன்சுலினோ போடுற பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா, நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும்னா நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட்டால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. நீங்கள் உணவு முறையை மாற்றினா மட்டும்தான் சரி பண்ண முடியும். இன்னைக்கு கண் குருடுக்கு முக்கியமான காரணம் என்ன? கண் குருடுக்கு சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், இது 3க்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் என்ன? உணவு முறையை மாற்றணும். விகிதம், சரியான வீட்டு உணவு முறை. கண்ணு பிரச்சனை வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, கண்ணு பிரச்சனை வரைக்கும் முன்னாடி உணவு முறையை மாற்ற போகிறீங்களா? நீங்கள் மாத்திரை இன்சுலின் போட பற்றியில் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு விகிதம், சரியான உணவு முறை தான். சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து விகிதம், சரியான வீட்டு உணவு முறை தான். நான் சொல்லலை, நீங்கள் எந்த மெடிக்கல் புக்கில் எடுத்து பார்த்தாலும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு சொந்த கதையை சொல்லலை. நீங்கள் எந்த மருத்துவத்தில் உள்ள எந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தாலும் சரி தான், சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு அவங்க ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து என்னது? உணவு முறையை மாற்ற தான் சொல்கிறாங்க. சேஞ்ச் யுவர் டயட். ஃபஸ்ட்டு உணவு முறையை மாற்றுங்க. 2வது உடல் உழைப்பு. 3வது என்னது? நல்ல தூக்கம். 4வது தான் என்னது? மாத்திரை. 5வது தான் இன்சுலின். அதனால் இந்த கதை எனக்கு சொந்த கதை கிடையாது. புரிஞ்சுதா? புரியலையா? கண்ணு குருடு வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, கண்ணு குருடு வரக்கு முன்னாடி மாற்ற போகிறீங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு பிளைண்ட்னஸ், டோட்டல் பிளைண்ட்னஸ்க்கு நம்பர் 1 ரீசன் இன்னைக்கு இந்தியாவில் என்னது? டயபெட்டிஸ். நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. வாட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் பிளைண்ட்னஸ் இன் இந்தியா? நான் சொன்னது இருக்கும், சுகர், டயபெட்டிஸ் இருக்கும். நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது இது என்னது? காலை விரல வெட்டி எடுக்கிறாங்க, தெரியல? எந்த நோயில்? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கல்ல? இந்த பிரச்சனை வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி உணவு முறையை மாற்ற போகிறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிருங்க. சுகர் பேஷண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலில் புண்ணு வந்துட்டு காலில் புண்ணையும் கட்டிட்டு பேண்டேஜ் கட்டி நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 30 வருஷம் இந்த புண்ணோடய உட்காந்துருப்பாங்க. அப்புறம் புண்ணு ஆறாது, அப்புறம் காலை வெட்டி எடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
காலுக்கு பாதத்துக்கு அடியில் நிறைய பேர் புண்ணோட பார்த்துருக்கேன், அழைச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? சுகர் பேஷண்ட் யாருக்கா புண்ணாரி இருக்கா? யாருக்கா புண்ணாரி இருக்கா சொல்லுங்க. இந்த மாத்திரை இன்சுலின் போட்டதுனால ஏதாவது சுகர் பேஷண்ட் புண்ணாரி இருக்கா? சொல்லுங்க சார். இந்த மாத்திரை இன்சுலின் போட்டதுனால ஏதாவது சுகர் பேஷண்ட் புண்ணாரி இருக்கான்னு கேட்டேன். சொல்லுங்க. ஆரி இருக்கா? சொல்லுங்க. முடிக்க போறேன், வீடியோ முடிக்க போறேன். உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு முடிக்க போறேன். சரியா? ஆரி இருக்கா? இல்லை இல்லை, சொல்லி தரேன் பாருங்க. அது ஏன் மட்டும் சொல்லி முடிக்க போறேன். இருதய மாரடைப்பு ஃபைனலாக சொல்ல போறேன். இருதய மாரடைப்பு, பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர், கண் குருடு, காலை வெட்டி எடுக்கிறது, காலில் ஆறாத புண்ணு, காலில் ஆறாத புண், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மொத்தம் 3 நோய் தான். என்னதெல்லாம்? சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். இது 4க்கும் முக்கியமான காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னது? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னது? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட். பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர் வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போறீங்களா, இல்லை வர்றதுக்கு முன்னாடி உணவு முறையை பார்த்த போறீங்களா? ஏன்னா சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை இன்சுலின் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உணவு முறை தான் மாற்ற சொல்றாங்க, 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம், 4வது தான் மாத்திரை, 5வது தான் இன்சுலின் ஊசி. நீங்க இதில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கிட்னி சட்னி ஆகும். ஏன் கிட்னி சட்னி ஆகும் அப்படின்னா நீங்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணல. கிட்னி கண்டிப்பா சட்னி ஆகும். சரி, போதுமா? சரி, ஃபேட்டி லிவர், பித்தப்பையில கல், இது நம்ம கணையம். பார்த்துருக்கீங்களா? குயிக்காக படிக்கிறேன், என்ன ஃபாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை இல்லை, நீங்கள் ஒரு 5 தடவை கேட்கணும். 5 தடவை கேட்டால் தான் நான் சொல்கிற விஷயத்துக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். எல்லாம் புரியும், நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஃபேட்டி லிவர் பார்த்துருக்கீங்களா? பித்தப்பையில் கல் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலர், இதுதான் பித்தப்பை, இது நம்ம கணையம். இதுதான் ஃபேட்டி லிவர். லிவரில் வந்து கொழுப்பு அடைஞ்சிருக்கும். கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஃபேட்டி லிவர் தானே, ஒன்றும் இல்லை. இப்படி தான் எல்லாரும் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபேட்டி லிவர் தானே, அது எல்லாருக்கும் இருக்கும்டா, அது எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு லிவர் கேன்சர், என்னத்துக்கு? லிவர் கேன்சர், இந்த கல்லீரலில் வரக்கூடிய கேன்சருக்கு முக்கியமான காரணம் ஃபேட்டி லிவர். நீங்களே சாட் ஜிபிடியில் போட்டு பாருங்க, நான் சொன்ன விஷயம் இருக்கும். லிவர் கேன்சருக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபேட்டி லிவர். கேன்சர் வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போறீங்களா, கேன்சர் வரைக்கு முன்னாடி உணவு முறையை மாற்ற போறோமா, முடிவு பண்ணிக்கிடுங்க. இது ஒன்றும் எனக்கு சொந்த கதை கிடையாது, எல்லாம் நீங்களே சாட் ஜிபிடியில் போட்டு பாருங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் இருந்தால் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படி நீங்களே சாட் ஜிபிடியில் போட்டு பாருங்க, நான் சொன்ன விஷயம்லாம் இருக்கும். லிவர் கேன்சருக்கு முக்கியமான காரணம் என்னன்னு டைப் பண்ணி பாருங்க, ஃபேட்டி லிவர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா 5 பிரச்சனை வரும், எழுதி எடுப்பீங்களா? ஒன்று சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கொலஸ்ட்ரால், இன்னொன்று பித்தப்பையில் கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நிறைய பேர், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணிவிடுங்க. சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, பித்தப்பையில் கல். 4வது லிவர் ஃபெயிலியர். லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா எங்கே போனோம்? லிவர் ஃபெயிலியருக்கு எங்கே போனோம்? மெட்ராஸுக்கு போனோம். எதுக்கு? லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு. லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் வரும்போது நான் உங்கள்ட்ட கேட்பேன், ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். எனக்கு என்ன சொல்லணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஃபேட்டி லிவருக்கு காரணம் கேட்டால் சொல்லுவீங்களா? என்னது ஃபேட்டி லிவருக்கு காரணம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லை, இதான் பித்தப்பையில் கல். பித்தப்பை கேன்சருக்கு முக்கியமான காரணமே இன்னைக்கு பித்தப்பையில் கல் தான். பித்தப்பையில் கல் வரும், கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே மாத்திரை ஏதோ போட்டுட்டு அப்படியே ஒப்பிட்டு போவாங்க. நேரம் சரியில்லைன்னா பித்தப்பையில் கேன்சர் வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகணும். எதுக்கு? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு.
கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, அதெல்லாம் மரண வேதனை. கேன்சர் வந்த பிறகு உயிரோடு இருக்கிறது ஒன்று தான், உயிரோடு இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துருக்கு. பேஷண்ட் சொல்கிறேன், பேஷண்ட்டே சொல்லுவாங்க, செத்து போயிருக்கலாம் டாக்டர், கடவுள் உயிரோட வச்சு கொலை பண்ணுற டாக்டர்னு சொல்லுவாங்க பேஷண்ட்டு, நொந்து போய். ஏன்னா ரேடியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு, கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு, இந்த சிரிஞ்சை போட்டு குத்துன்னு குத்துவாங்க போட்டு. ஏன்னா அதுக்கு லாங் ட்ரீட்மெண்ட், ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, வருஷ கணக்கில் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு தடவை போகும்போது குத்துன நரம்பூசியே கிடைக்காது. ஜாக்கிரதையா இருங்க. உடல் பருமன் நாளைக்கு குறைக்கலாம், அடுத்த வாரம் குறைக்கலாம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சமயம் இல்லை, லீவ் இல்லை, ஆஃபீஸில் லீவ் தரல, இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்கிறக்கூடியவங்க தான் இன்னைக்கு எல்லாருமே ஐசியூவில் இந்த பிரச்சனையோட உட்காந்துருக்காங்க. என்ன சொன்னேன்? வெயிட்டை குறைக்கிறதுக்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை, லீவ் இல்லை, ஆஃபீஸில் லீவ் தரல, ரொம்ப தூரமாக இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவ்வளோ பேஷண்ட்டும் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்காங்க? ஃபேட்டி லிவர் பிரச்சனை, பித்தப்பையில கல் பிரச்சனை, சிலவங்க லிவர் கேன்சர்ல கூட. இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு உணவு முறையை மாற்ற போறீங்களா, இல்லை வரதுக்கு முன்னாடி மாற்ற போறீங்களா? சரியா? கரெக்ட் தானே? இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன். இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நீங்கள் அமெரிக்காவில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கூட எந்த மாத்திரை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நீங்கள் அமெரிக்காவில் போய் மாத்திரை வாங்கி போட்டாலும் எந்த மாத்திரையும் உங்களுக்கு வேலை செய்யாது. அதனால அதெல்லாம் யாருக்கா செஞ்சுருக்க வேலையை. அதே மாதிரி நிறைய நினைப்பாங்க, நான் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ட பிறகும் எனக்கு சுகர் வந்துட்டு, ப்ரெஷர் வந்துட்டு, கொலஸ்ட்ரால் வந்துட்டுன்னு கேட்பாங்க. 3 நேரமும் நான் வீட்டில் தான் சாப்பிட்றேன், சாப்பிட்ட பிறகு கூட எனக்கு சுகரும் வந்துட்டு, ப்ரெஷரும் வந்துட்டு, கொலஸ்ட்ரால் வந்துட்டு, எனக்கு வெயிட்டும் கூட்டிட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ட உடனே அது கரெக்டான உணவுன்னு கிடையாது. நல்லா கேட்டுடுங்க. பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் நான் 3 நேரம் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்ட பிறகு வயறு வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றது பேர் கரெக்டான உணவுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். பேலன்ஸ்டு டயட். அதனால தெரியாமல் கூட நான் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால கரெக்டான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கிடையாது. பேஷண்ட்டே கேட்பாங்க, 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ட பிறகு ஏன் எனக்கு சுகரும் கண்ட்ரோல் ஆகல, ஏன் எனக்கு இன்சுலின் போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன முக்கியம்? 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றது முக்கியம் கிடையாது, பேலன்ஸ்டு டயட்டு தான் முக்கியம். புரிஞ்சுதா புரியலையா? கரெக்ட் தானே? சரியா? உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது டயட் பிளான் உங்களுக்கு வேணும்னு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம். சரி, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட இருந்து டயட் பிளான் வேணும் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லிச்சு அப்படின்னா, உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால், 100% நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன டைரெக்டாக என்னோட கிளினிக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சந்திக்கலாம். சந்தேகத்தோடு என்னை பார்க்க வர வேண்டாம். சரியா? ரைட். அடுத்தது சரியா? இந்த மாதிரி வேற நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த வயரை வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி வயரை நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கொழுப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த மாதிரி கொழுப்பை இருக்கும்போது கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா அது கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்களேன். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண இது கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் வெந்தயமும், கொஞ்சம் கருவேப்பிலையும், கொஞ்சம் கரிஞ்சீரகமும், கொஞ்சம் பம்கின் சீடும், கொஞ்சம் முளைக்கட்டின பயரும் சாப்பிட்டா இது கரைஞ்சி போயிருமா சார்? இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது ஏதாவது மாத்திரை வேலை செய்யுமா? எத்தனை வருஷமா நீங்கள் மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இந்த மாதிரி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நீங்கள் போடுற இன்சுலின் ஏதாவது வேலை செய்யுமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் நாளை காலையில் மாத்திரை போடும்போது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு மாத்திரை போடுங்களேன். சொல்லுங்கள், நீங்களே போடுங்க. இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாத்திரையை போடுங்க, வேலை செய்யுதான்னு பார்ப்போமே. இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது கேன்சர் வருமா வராதா? சொல்லுங்க.
இந்த மாதிரி பானைக்குள்ளால இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது நீங்களே சொல்லுங்களேன், கேன்சர் வருமா வராதா? சொல்லுங்களேன், யோசித்து பாருங்க சார், நீங்களே யோசித்து பாருங்க. அப்ப என்ன முக்கியம்? இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணம். காரணம் என்ன? 4 தான். சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சின்ன வயசுல இறந்து போறாங்க. சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகள் இந்த எல்லாருமே வீட்டில் அனாதையா இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டிவியில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. திடீர் எதிர்பாராத மரணம். என்னத்துக்கு? நம்ம வாழ போகிற ஒரே விரதோட தான் வாழ போகிறோம் இல்லையா? இன்னைக்கு விவாகரத்து, டைவர்ஸுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்னைக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்னைக்கு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போமே. பெண்மை குறைவு. கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கும்போது மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது உடல் உறவில் எந்த விருப்பமே இருக்காது. ஹார்மோன் பிரச்சனைலாம் இருக்கும்போது எந்த விருப்பமே இருக்காது. புரிஞ்சுதா புரியலையா? நான் சொன்ன கரெக்டா தப்பா? உண்மை. இன்னொரு காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்மை குறைவு. காரணம் என்ன ஆண்மை குறைவுக்கு? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, உடல் பருமன். ஒரு டெய்லி ஒரு 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தா, டெய்லி 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், சுகருக்கு மாத்திரையும், ப்ரெஷருக்கு மாத்திரையும், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும், மூலத்துக்கு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப சொல்றேன், இன்னைக்கு இதுக்கு என்ன வார்த்தை? விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு 2 தான். ஒன்று பெண்மை குறைவு, இன்னொன்று ஆண்மை குறைவு. அதே மாதிரி ஹார்மோன் மாத்திரைகள், நிறைய ஹார்மோன் மாத்திரை கூடிய பெண்கள், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் ஹார்மோன் மாத்திரை நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. ஹார்மோன் மாத்திரை நிறைய போடுற பெண்களுக்கு வந்து உடல் உறவில் எந்த விருப்பமே இருக்காது. இதுக்கெல்லாம் அதான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இது ஜோக்கான வீடியோ கிடையாது, இது டைம் பாஸ் வீடியோ கிடையாது. இது உடல் பருமன், வெயிட்டை உடனே குறைச்சிருங்க. இந்த சுகருக்கு மாத்திரையும், ப்ரெஷருக்கு மாத்திரையும், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும், இன்சுலினும் உடனே நிறுத்திடுங்க. எப்படி நிறுத்துறது? சும்மா நிறுத்த முடியாது. பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான உணவு முறை எடுத்து என்ன பண்ணிருங்க? நிறுத்திடுங்க குயிக்கா. நம்ம ஒருத்தர் தான் வாழ போறோம். புரியலையா? இன்னும் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்குள்ள மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமா நிறுத்திடலாம். நீங்க பேலன்ஸ்டு டயட், விகிதம் கரெக்டா இருந்தா போதும். இதை செய்யாம வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதுங்க. கரெக்டா? சரிதானே? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எத்தனை கேலரி எரிக்கப்படும்? மறந்தீங்களா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எத்தனை கேலரி? எவ்வளவு? 40 to 50 தான். 40 to 50 தான். அதனால நடைபயிற்சி பண்ணா வெயிட் குறையும் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் உங்களை ஏமாத்துறதுக்கு. நடைபயிற்சி பண்ணா வெயிட் குறையும்னு சொன்னதே போய், பெரிய போய். அதே மாதிரி நடைபயிற்சி பண்ணினா சுகர் சரியாயிரும், ப்ரெஷர் சரியாயிரும், கொலஸ்ட்ரால் சரியாயிரும், இன்சுலின் நிறுத்திடலாம் சொன்னதெல்லாம் போய். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40 to 50 கேலரி தான். அப்புறம் எப்படி இதை நிறுத்த முடியும்? யாராவது நிறுத்தியிருக்காங்களா இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்க, இந்த உலகத்தில் யாராவது நிறுத்தியிருக்காங்களான்னு கேட்டேன். நடைபயிற்சி பண்ணி யாராவது சுகர் மாத்திரையும், ப்ரெஷருக்கு மாத்திரையும், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும், இன்சுலின் ஊசி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நான் கேட்டது உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது. யாராவது நிறுத்தியிருக்காங்களா நடைபயிற்சி பண்ணி? ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது? சொல்லுங்க, தெரியாம சொல்லக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது, ஏன் கொலஸ்ட்ரால் வருது? சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதை சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. புரிஞ்சுதா புரியலையா? நீங்க மாத்திரை இன்சுலின் போட்ட ஒன்றும் சுகரும் சரியாகாது, ப்ரெஷரும் சரியாகாது, கொலஸ்ட்ராலும் சரியாகாது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல யாருக்கும் செய்யானதும் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நீங்க செய்ய வேண்டியது
பேலன்ஸ் டயட் மட்டும்தான். தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரியா? குயிக்காக முடிச்சிடுறேன். இதை பார்த்துருப்பீங்க அப்படி தானே? கழுத்தில் கருப்பு பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு? அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க சார். ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுன்னா எனக்கு நம்பரை கடைசியில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாரு. டவுட் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துருங்க. எனக்கு நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா பதிலையும் கரெக்டாக சொல்கிறேன். சரி தானே? ஓகேவா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே பேசணும். நீங்கள் 2 தடவை கேளுங்க. இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. கேட்டு நோட்ஸ் எடுங்க. எல்லாமே ஃபுல்லாக புரிதல் மாதிரி பேப்பர் பென் வச்சு எடுங்க. பேப்பர் பென் வச்சு எல்லாம் ஒர்க்கு அப்படியே எழுதுங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. சரியா? ஸோ இந்த கழுத்தில் அந்த இதுக்கு பேர் என்னது? அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இது இருக்குது அப்படின்னா சில பெண்களுக்கு இருக்கும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் இருக்கும். பெரியவங்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கு நிறைய பேர் இருக்கும். 5 காரணம் தான். 5 காரணம். 1 சுகர். சார் 5 காரணம் சொல்கிறேன். 5 நோய் கண்டிப்பாக வரும். 5 நோய் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக 100% வரும்னு சொல்கிறேன். சுகர் கண்டிப்பாக வரும், ப்ரெஷர் கண்டிப்பாக வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும், ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக வரும். அப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ், கருமுட்டையில் நீர்க்கட்டி, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை. ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? அடுத்தது ஆண்மை குறைவு பிரச்சனை, அப்புறம் உடல் சோர்வு, அப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் மன அழுத்தம், அப்புறம் உடல் பருமன். ஃபஸ்ட்டு சொன்னது 5, ரெண்டாவது சொன்ன 5, மொத்தம் எத்தாச்சு 10 நோய். 100% வரும். 100 தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் போதும் நினைக்கிறேன். தெளிவாக சூப்பராக சொல்லி வந்துட்டேன். அப்படி தானே? சூப்பராக சொல்லி வந்துட்டேன் இல்லை? சரியா? இன்னும் கொஞ்சம் பேஷன்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேஷன் அப்புறமா இன்னும் கொஞ்சம் பேஷன் சொல்லுவாங்க. ரூபாய் இல்லை, பைசா இல்லை. இது நம்ம பப்ளிக்காக சொல்லக்கூடியது. நமக்கு நல்லா கேட்டுடுங்க. நமக்கு வீடு கட்ட பைசா இருக்குது. சரியா? பெரிய வீடு கட்டக்கு பைசா இருக்குது. கார் வாங்கக்கு பைசா இருக்குது. பைக் வாங்கக்கு பைசா இருக்குது. டிவி வாங்கக்கு பைசா இருக்குது. ஃப்ரிட்ஜு வாங்கக்கு பைசா இருக்குது. மெத்தை வாங்கக்கு பைசா இருக்குது. புரியுது? வாட்ச் வாங்கக்கு பைசா இருக்குது. கழுத்தில் போட நகை வாங்கக்கு பைசா இருக்குது. வேற என்ன இருக்குது? பட்டு சேலை வாங்கக்கு பைசா இருக்குது. ஷூ வாங்கக்கு பைசா இருக்குது. செல்லு வாங்க பைசா இருக்குது. மெத்தை வாங்கக்கு பைசா இருக்குது. எல்லா டிவி வாங்கக்கு பைசா இருக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு பைசா இருக்குது. எதுக்காவது நமக்கு பைசா இல்லாமல் இருந்திருக்கா? சொல்லுங்களேன். ஏதாவது வீட்டில் டிவி இல்லாமலோ, ஃப்ரிட்ஜ் இல்லாமலோ, வாஷிங் மிஷின் இல்லாமலோ, இல்லை கார் இல்லாமலோ, பைக் இல்லாமலோ இருக்கோமா? எல்லாத்துக்கும் நமக்கு பைசா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்க்குறதுக்கு என்ன இல்லை? நமக்கு ரூபாய் இல்லை, பைசா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். என்ன சொன்னேன்? ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். முதல்ல உடல் ஆரோக்கியம் தான் முக்கியமானது. முதல்ல உடல் ஆரோக்கியம் தான் முக்கியமானது. அதுக்கு பிறகுதான் தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, மெத்தை வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, நமக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பைசா இருக்குது. நம்ம உடலில் கவனிக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் இல்லை, பைசா இல்லைன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது தப்பு. வெரி 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 ராங் ப்ராக்டிஸ். திரும்ப சொல்கிறேன். ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். ஐசியூவில் படுக்கிற பேஷண்ட்டு போய் இந்த மாதிரி குத்து வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐசியூவில் படுக்கிற பேஷண்ட்டை போய் படுத்தா தெரியும். குத்து வாங்கிட்டே இருப்பாங்க. நரம்பூசி போடும்போது காலையில் ஒரு இடத்துல போடணும், மத்தியானம் ஒரு இடத்துல போடணும், திரும்ப சாயங்காலம் தேவைப்பட்டால் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத டைமில் குத்து வாங்கிட்டே இருப்போம். 10 நாள் ஐசியூவில் இருக்கும்போது எங்கே நரம்பூசியே கிடைக்காது. அப்போதான் நமக்கு நம்மளோட ஹெல்த்து தான் முக்கியம் நமக்கு தெரிய வரும். நம்ம கார் பைக்கெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. வீடு ஒன்று இங்கே வராது ஐசிக்குள்ளால. அதனால என்ன முக்கியம்? ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த். உடம்பை கவனிக்கிறதுக்கு ரூபாய் இல்லை, பைசா இல்லைன்னு சொல்கிறது டோட்டலி ராங், பிளண்டர். அப்படிலாம் சொல்லாதுங்க ஒரு நாளுமே. ஹெல்த்து தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ரைட், ஓகே, குட். உங்கள் பேர குழந்தைகளுக்கு கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? உங்களுக்கு உங்கள் பேர குழந்தைகளுக்கு திருமணத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியிருக்கணும். நீங்கள் இந்த இன்சுலினை நிறுத்தியிருக்கணும். இந்த பானை வயரையும் குறைச்சிருக்கணும். இல்லை இருந்தால் மட்டும்தான்
இதை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த ஸ்டேஜை. இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து படுக்கையில் படுத்து கிடப்போம், நிறைய முதுகில் புண்ணு வரும். 4 மாதம் படுத்து கிடந்தீங்கன்னு வைங்களேன், படுக்கையில் படுத்தோம் அப்படின்னு வைங்களேன், உடம்பை கவனிக்காதவங்க எல்லாம் உடம்பை கவனிக்காத அவ்வளோ பேஷண்ட்டும் இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி எல்லாமே ஒழுங்காக போட்ட அவ்வளோ பேஷண்ட்டும் எப்படி ஒழுங்காக சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையை யாரெல்லாம் ஒழுங்காக போட்டாங்களோ அவங்க எல்லாம் இப்படி தான் படுத்து கிடக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இப்படி தான் படுத்து கிடக்காங்க. என்ன முக்கியம்? உணவு முறையை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, முதல்ல உணவு முறையை மாற்றுங்க, 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம், 4வது தான் மாத்திரையும் இன்சுலினும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 3 கவனிக்கலையோ, இந்த 3 கவனிக்காம மாத்திரையை யாரெல்லாம் ஒழுங்காக போட்டாங்களோ அவங்க எல்லாமே ஐசியூல தான் படுத்து கிடக்காங்க. ஒரு 4 மாதம் ஒரு 3 மாதம் படுத்து கிடந்தா என்ன வர முதுகில் புண்ணு வரும். அப்போ வருத்தப்படக்கூடாது. அப்போ நீங்கள் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு வெயிட் இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கா, பானவேர் இருக்கா, உடனே வெயிட்டை குறைச்சிருங்க. உங்களுக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கா, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? தப்பு. உணவு முறையை முதல்ல மாற்றுங்க. நீங்கள் சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஒழுங்காக போட்டுட்டு இருக்கீங்களா? தப்பு. முதல்ல உணவு முறையை மாற்றுங்க, பேலன்ஸ்டு டயட் மாற்றுங்க. முதல்ல உணவு முறையை மாற்றுங்க. நீங்கள் உணவு முறையை மாற்றினா தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். நீங்கள் உணவு முறையை மாற்றினா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். நீங்கள் உணவு முறையை மாற்றினா மட்டும்தான் என்ன சரியாகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சுதா? தெளிவாக சொல்லி வந்துட்டேன். இதுக்கு மேலே உங்களை யாரும் சொல்லி தர முடியும், அவ்வளோ டீட்டெயில் சொல்லி வந்துட்டேன். சரியா? அதனால நீங்கள் மாத்திரை, இன்சுலின் ஒழுங்காக போட்டீங்க அப்படின்னா உணவு முறையை மாற்றாமல் படுக்க தான் வாழ்க்கையில். வேணும்னா நீங்களே பாருங்கள். நீங்கள் இன்னொரு 5 வருஷம் மாத்திரை போட்டு பாருங்கள். இன்னொரு 5 வருஷம் மாத்திரை போட்டிங்கன்னா இவ்வளோ போல மாத்திரை உள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளால ஒரு 1000கணக்கான மாத்திரை போயிடும். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா எவ்வளோ போகும்? 1460 மாத்திரை. இன்னொரு 5 வருஷம் சாப்பிடுங்க, இப்படி இருப்பீங்க. இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் அவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க இன்னைக்கு. நடக்க முடியாமல், எலும்பெல்லாம் தேஞ்சு இப்படி கூனி. யாரெல்லாம் உணவு முறையை மாற்றாமல் மாத்திரை, இன்சுலின் ஒழுங்காக எடுத்தாங்களோ, எப்படி மாற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா? யார் உணவு முறையை மாற்றாமல் மாத்திரை, இன்சுலின் ஒழுங்காக எடுத்தாங்களோ அவங்க அவ்வளோ பேரும் இன்னைக்கு இப்படி தான் இருக்காங்க. நடக்க முடியாமல் இப்படி தான் இருக்காங்க. இந்த லைஃப் உங்களுக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு படம் ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீல் சேரில் தான் இருக்கணும். முதுகில் புண்ணு வந்துச்சுன்னா முடிஞ்சு. கக்கா பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போக ஆள் இருக்காது. கக்கா பண்ணதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. அதெல்லாம் பழைய காலம். கக்கா பண்ண கூட்டிகிட்டு போக ஆள் இருக்காது. ஒன்றுக்கு போனோன்னா அங்கே பெட் பேன் வச்சுருப்பாங்க, அதிலே மூட வேண்டியது தான். கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள்லாம் இருக்காது இந்த காலத்தில். அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. எல்லாருமே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளை கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பழைய காலம். மறந்துடாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இது இப்போ ட்ரெண்டு. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்டு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இன்னைக்குள்ள ட்ரெண்டில் நீங்கள் படுக்கையில் படுத்தீங்க அப்படின்னா மேட்ரை முடிஞ்சு, அவ்வளோதான். கக்கா பண்ணதுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. சொல்லதே இல்லையா? கரெக்டாக இல்லையா? சரியா? உங்களுக்கு ஒருவேளை என்னோட ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தால், 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் என்னோட கிளினிக்கில் என்னை நேரடியாக வந்து என்ன நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் என்னை நேரடியாக வந்து என்னோட கிளினிக்கில் பார்க்கலாம். ஓகே, சொல்லிட்டேன். சரியா? ஸோ முதல் முறை மட்டும் நான் யூஸ்வலாக எனக்கு பேஷண்ட்டாக நேரடியாக வந்து என்ன பார்க்க சொல்லுவேன். முதல் முறை மட்டும். எதுக்காக நேரடியாக வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நேரடியாக நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு எல்லா சந்தேகத்தையும் என்னோட கேட்டுடலாம். நேரடியாக வந்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு நேரடியாக எல்லா சந்தேகம் என்னோட கேட்டுடலாம். கேட்டு எல்லாம் தெளிவாக
நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் சப்போஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் தேவை இருந்தால் நான் பண்ண சொல்லுவேன். பக்கத்தில் ஒரு லேப் இருக்குது, அந்த லேபில் எழுதி தருவேன். நீங்கள் அதை பண்ணிட்டு வந்து காட்டணும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புரியுது, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட நேரடியாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் உங்களை நான் ஊருக்கு அனுப்பி விட்ருவேன். அனுப்பி விட்டுட்டு 2 நாள் கழிச்சு இல்லைன்னா ஒரு 3 நாள் கழிச்சு உங்களுக்கு தான் லிஸ்ட்டு போட்டு கொடுப்பேன். என்ன லிஸ்ட்டு? நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும். எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு தான். எல்லாமே நம்ம வீட்டில் சமைச்சு நம்ம டெய்லி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டும்தான் இல்லை இருக்கும். வேறு வெளிநாட்டு உணவெல்லாம் ஒன்றுமே இருக்காது. புரிஞ்சதில்ல? வெளிநாட்டு உணவெல்லாம் ஒன்று இருக்குது, சாதாரண உணவுகள் மட்டும் இல்லை வச்சுருப்பேன். அதுக்கு பிறகு எல்லா 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வாட்ஸ்அப் வீடியோ காலில் நம்ம சந்திக்கணும். சரிதானே? முதல்ல லிஸ்ட்டு போட்டு தருவேன். அப்புறம் எல்லா 15 நாளைக்கு ஒரு முறை, முதல் முறை மட்டும் நேரடியாக வாங்க. அப்புறம் உள்ள எல்லாமே நம்ம 15 டேஸ்க்கு ஒருக்க எல்லா 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வாட்ஸ்அப் வீடியோ காலில் சந்திக்கணும். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் இந்த லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி தந்துகிட்டே இருப்பேன். இந்த உணவு பட்டியல் தந்தேன் இல்லை, காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், அந்த லிஸ்ட்டை மட்டும் மாற்றி தந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 3 to 4 months நீங்கள் என்ன மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னா வர முடியலைன்னா மட்டும் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விசிட்டு ஆன்லைன் வாட்ஸ்அப் வீடியோ கால். வெளியூரில் இருந்தால் மட்டும். பட் நேரடியாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நேரடியாக வரதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி தானே? இல்லை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், சிலவங்களுக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை மூட்டு ஆப்ரேஷன், அப்படி தான் தவிர்க்க முடியாதுன்னு மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கணும். மற்றபடி நான் எப்போதுமே எனக்கு பேஷண்ட்டை முதல் முறை நேரடியாக வரக்கு தான் நான் எப்போதுமே என் பேஷண்ட்டை சொல்லுவேன். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் என்னோடய கிளினிக்கில் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் வாங்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் 3 தடவை சொல்லிட்டேன். எனக்கு 100% திருப்தியாக இருக்கிற பேஷண்ட் மட்டும் என்னை பார்க்க வந்தால் போதும். வெரி வெரி கிளியராக சொல்லிட்டேன். சரி தானே? 3 தடவை சொல்லிட்டேன் இது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து 1 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி பண்ண எவ்வளோ எரிக்கப்படும்? 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். சரி, இங்கே பாருங்கள், முடிக்கிறேன். இந்த பேஷண்ட் பாருங்கள், என்ன சோரியாசிஸ் தான் தெரியல, சோரியாசிஸ். இந்த கால் பாருங்கள், முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. நான் வேறு எதுவுமே கொடுக்கல, பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. சோரியாசிஸுக்கு நீங்கள் எந்த மாத்திரை போட்டாலும் சரியாகாது. எத்தனை வருஷம் வேணாலும் போட்டு பாருங்கள், எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். சோரியாசிஸுக்கு உணவு முறையை மாற்றினீங்கன்னா சூப்பராக சரியாயிடும். சரியா? இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ரோட்டில் ஓடினா வெயிட்டு குறைஞ்சிரும், மாத்திரையை சாப்பிட்டா சுகர் சரியாரும் நினச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதெல்லாமே கரெக்டா? வேறு என்ன டவுட்டு, வேறு என்ன? இன்னும் 2 விஷயத்தை முடிச்சு தரேன். ஓகேவா? முக்கியமான 2 விஷயம் சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு. முக்கியமான 2 விஷயங்கள் கூட எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, சொல்லி தரேன். ஓகேவா? சரி. என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, ஒரு ஐடியா கிடச்சிட்டா? ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஐடியா கிடச்சிட்டா? இங்கே பாருங்க, இதான் வந்து ஒரு முக்கியமான சார்ட்டு. 2 minutes தான். என்ன ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன், உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்முடைய இரத்த குழாய். இதுதான் நம்ம இரத்த குழாய். இந்த அடைப்புக்கு பேர் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ். படிக்க முடியுதான்னு தெரில எனக்கு. படிக்க முடியுதா? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். எழுதி எடுத்தீங்களா? எழுதிடுங்க, என்ன பரவாயில்ல, டைம் இருந்தா. தெரியுதா? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அடைப்புக்கு பேர் நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் ஆகுதில்ல, இந்த பிளாக்கு பேர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இதுக்கு வந்து 80-20 எழுதிருக்கு. எப்படி தானே? 80-20. ஸோ 80 தான் முக்கியமான காரணம், 20 தான் ரொம்ப மைனர் காரணம். அது உங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எழுதி எடுத்துடுங்க முடிஞ்சா. 80 வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். 80 வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த அடைப்புக்குள்ள காரணம் என்ன? சரியா? அடைப்புக்குள்ள காரணம். சரியா? 20 என்னது? 20 தான் நம்முடைய சுகர் அளவு, ப்ரெஷர் அளவு, கொலஸ்ட்ரால் அளவு, உடல் பருமன் எல்லாமே. சரியா? அப்போ 80 ரொம்ப ஆபத்தா, 20 ரொம்ப ஆபத்தா? இந்த ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிக்கிறதுக்கு. ரத்தத்தில் உள்பக்கம் பாதிச்சோன்னா பிளாக்குன்னு சொல்லுவோம் நம்ம, அப்படி தானே? அதுக்கு மெடிக்கல் வேர்டு தான் நம்ம இதில் சொல்லியிருந்தேன், அத்திரோஸ்க்ளீரோசிஸ். பார்த்தீங்களா? அத்திரோஸ்க்ளீரோசிஸ் தெரியுதா?
அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். தெரியுதா? புரிஞ்சில்ல? இந்த பிளாக்குக்கு மெடிக்கல் வேர்டு தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். ஸோ அந்த பிளாக் இது நம்ம ரத்த குழாய், சும்மா ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். இது கரெக்ட் படம் இல்லை, சும்மா உதாரணம். இதுதான் நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக். அப்போ முக்கியமான காரணம் என்ன? 80 20 அப்படி தானே. 80 என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் இந்த வீடியோவில் நான் முதல்லையே சொல்லிட்டு இருக்கேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 ஆபத்தானது. சொன்னனே இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவுமுறை மட்டும்தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவுமுறை மட்டும்தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ண என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவுமுறை மட்டும்தான். புரிஞ்சுதா? அப்ப இது 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 ஆபத்தா இது ஆபத்தா? சொல்லுங்க, இது ஆபத்தா இது ஆபத்தா? இதுதான் ஆபத்து. அப்ப அவங்க பாருங்களேன், இது நம்ம ரத்த குழாய். குயிக்க முடிக்கிறேன் என்ன, உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நம்ம ரத்த குழாய். மூளையில் உள்ள ரத்த குழாய் பாதிச்சு என்ன வரும்? என்ன வரும்? பக்கவாதம் வரும். வருமா? ஸோ பக்கவாதத்துக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரிதானே? கண்ணுக்குள்ள ரத்த குழாய் பாதிச்சுன்னா கண் குருடு வரும். வரல? சுகர் பேஷண்ட்கள் கண்ணு தெரியாது, பார்த்துருக்கீங்க இல்லை? சுகர் ப்ரெஷருக்கு இது வரும். அப்போ அது காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதான் ரத்த குழாய்க்கு உள் பக்கம். என்ன மறந்துடாங்க, இதாங்க சும்மா இங்கே சொல்கிறேன். இருதயத்து போன்ற ரத்த குழாய் பிளாக் ஆச்சுன்னா என்னது? ஹார்ட் அட்டாக். கிட்னி போன்ற ரத்த குழாய்க்கு உள்ளால் இப்படி பாதிப்பு வந்துச்சுன்னா கிட்னி வேலை செய்யாது, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணுவாங்க. காலுக்கு போன்ற ரத்த குழாயில் ஏதாவது ரத்த குழாய் அடைப்பு வந்துச்சுன்னா கீழே ரத்த ஓட்டம் இருக்காது. அப்போ காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறாது, காலை வெட்டி எடுப்பாங்க. பார்த்துருப்பீங்களா சுகர் பேஷண்ட்டுக்கு? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 80 இது 20. இந்த வீடியோ ஒரு கூட பார்க்குறேன், அது ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. பொறுமையாக பாருங்கள் ஒருக்கு. ஓகேவா? ஆனால் எழுதி எடுங்க போகிறோம், டைம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். 80 தான் ரொம்ப ஆபத்து. 80 தான் ரொம்ப ஆபத்து. 80 தான் ரொம்ப ஆபத்து, மறந்துடாதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்து. கரெக்டு தானே? இந்த 20 என்னது? ரத்த சுகர் அளவு, பிபி அளவு, ப்ரெஷர் அளவு, எல்லா அளவுகளும், எல்லா அளவு. ஓகேவா? புரிஞ்சிட்டிங்களா? அழகான படம் தானே? ஓகே, ரைட்டு. அப்போ அதனால தான் இந்த வீடியோவில் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கரெக்டாக இல்லையா? சரியா? முடிக்க போகிறோம். அப்போ காலில் புண்ணு வர்றது ஆறாம காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரத்த ஓட்டம் இருக்காது. படம் ஞாபகிடுங்க. இப்படி வந்தால் கீழே ரத்த ஓட்டம் இருக்காது, புண்ணு ஆறாது. இதுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது, புண்ணு ஆறாது. படம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துடாது. பழைய படம். கண்ணுக்கு ரத்த குழாய் போகலைன்னா முடிஞ்சு. கிட்னி போன்ற ரத்த குழாய்க்கு உள் பக்கம் இருந்துச்சுன்னா கிட்னி முடிஞ்சு. மூளைக்கு போன்ற ரத்த குழாய்னா பக்கவாதம் ஆச்சு. ஹார்ட்டு போன்ற ரத்த குழாய் போச்சுன்னா ரத்த குழாய் போச்சு. அப்போ இதுக்கு எல்லாத்தையும் காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரிதானே? அப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் வராமல் இருக்கணும் என்ன பண்ணணும்? கண்ணு குருடு வர என்ன பண்ணணும்? ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் வராமல் இருக்கணும் என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. கரெக்டா? சரிதானே? பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் இந்த 80% பிரச்சனையை சரி பண்ண முடியும். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் இது 80% சரி பண்ண முடியும். அப்போ ஒரு ஆளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? உணவு பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஏன் பக்கவாதம் வருது? உணவு பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஏன் கண் குருடு வருது? உணவு பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் வருது? உணவு பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஏன் காலை விரல வெட்டி எடுக்கிறாங்க? உணவு பிரச்சனை. கரெக்டாக இல்லையா? வேறு உணவு தான். அப்புறம் தான் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எல்லா உறுப்பும் போய் கடைசியில் ஐசியூவில் படுக்கையில் போய் படுத்து கிடக்குவாங்க. ரைட்டா? ஓகேவா? இன்னொரு 2 மினிட்ஸில் முடிக்க போகிறேன். என்னுடைய நம்பர் மட்டும் சொல்கிறேன், எழுதி எடுத்துக்கிடுங்க. என் நம்பர் எழுதி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா
நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசல, ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் தெரில எனக்கு. யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு ஆள் பார்ப்பாங்க. யாராவது ஒரு ஆள் பார்த்து பிரயோஜனப்பட்டுட்டு போட்டுமே இல்லையா? இந்த பேலன்ஸ் டயட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே. ஷேர் பண்ணுங்கள். சும்மா காமனாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு இல்லை, சும்மா காமனாக ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசுங்க, ஓகேவா? சரி, இந்த 2 விஷயம் முடிச்சுக்க போகிறேன். 2 மினிட்ஸ் முடிச்சுட்டா திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு 100% திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், ஓகேவா? 4 தடவை சொல்லிட்டேன். ஸோ 100% திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க. 100% ரிசல்ட் வாங்கிட்டு போயிட்டே இருங்க, சரியா? ஓகே, ரைட். ஸோ மாத்திரை இன்சுலின் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திடுங்க குயிக்காக. எப்படி? உணவு முறையை கடைபிடிச்சு நிறுத்திடுங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்க போகிறேன், சரியா? இந்த 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 வயரை எப்படி கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும் நான் அன்றைக்கே சொன்னேன், அப்படி தானே? காட்டி தந்தேனா? கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல? அதனால திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த கொழுப்பாக்கும், ரொம்ப ஆபத்தான கெட்ட கொழுப்பு, சரியா? ஓகே, போதும், சரியா? சரி, இந்த ஆபத்தான கெட்ட கொழுப்பை கொஞ்ச நேரம் ரோட்டில் உடனே கரையுமா? கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டா இது கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் ஜூஸ் குடித்தா கரைஞ்சி போயிருமா? நீங்களே சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னு, சும்மா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க இல்லை, அவங்க டெய்லி காலையில் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாங்களா? டெய்லி காலையில் ஜூஸ் குடித்தாங்களா? சொல்லுங்களேன். டெய்லி ரோட்டில் ஓடினாங்களா? ஒரு 100-200 வருஷம் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டியில் இருப்பாங்க இல்லை, இவங்கள ரோட்டில் ஓடினாங்களான்னு கேட்க. சூயம் போட்டுட்டு ரோட்டில் ஓடினாங்களா? இல்லை ஜிம்மில் போய் ட்ரெட்மில்லில் பண்ணாங்களா? இல்லை ஸ்கிப்பிங் பண்ணாங்களா? சொல்லுங்கள். இல்லை நடைபயிற்சி பண்ணாங்களா? புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாங்களா? ஜூஸ் குடித்தாங்களா? ஏபிசி ஜூஸ் குடித்தாங்களா? வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடித்தாங்களா? சொல்லுங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவும் பாட்டியும், இல்லை எனக்கு தாத்தாவும் பாட்டியும் வச்சுக்கிடுவோமே, இவங்க காலையில் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும், சியா சீடும், பம்கின் சீடும், ஃப்ளாக்ஸ் சீடும், வேற என்னது, கருப்பு கவனி அரிசியும், என்ன கைக்குத்தல் அரிசியும், சிறுதானியங்களும், வேற என்னது, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும், கரிஞ்சீரகமும், வேற என்ன நிறைய இருக்கு. எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு. கிரீன் டீயும் தான் குடிச்சாங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடி? எல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்ட பொய், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்ன முக்கியம் தெரியுமா? இதெல்லாம் சும்மா போய் நீங்களே யோசிச்சு பாருங்க சார். உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்கள் அப்பா வீட்டில் இருப்பாங்கல்ல, கேளுங்க. நம்ம தாத்தா எல்லாம் வந்து நடைபயிற்சி போனாங்களா, யோகா பண்ணாங்களா, மெடிடேஷன் பண்ணினாங்களா, ஸ்கிப்பிங் போட்டாங்களா, ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாங்களா, ஏபிசி ஜூஸ் குடித்தாங்களா, வெந்தயம் சாப்பிட்டாங்களா, க்ரீன் டீ குடித்தாங்களா, வேற என்ன ஹைபிஸ்கஸ் டீ குடித்தாங்களா, கொய்யா இலை சாப்பிட்டாங்களா, இல்லை மாங்காய் இலையில ஜூஸ் போட்டு குடித்தாங்களா? கேளுங்க அவங்கள்ட்ட. உங்கள் அப்பாட்ட கேளுங்க, சொல்லி தருவாங்க எல்லாமே. நம்ம தாத்தா எப்படிலாம் பண்ணாங்களான்னு கேளுங்க. இல்லை உங்கள் தாத்தா ஆரோக்கிய ஹெல்த்தியாக இருந்தால் தாத்தாட்ட கேளுங்க, தாத்தா நீங்கள் எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு. கரெக்டாக இல்லையா? நான் ஒன்றும் சும்மா எல்லாம் சொல்லலை, எல்லாம் சயின்ஸ், எல்லாமே சயின்ஸ் தான், சரியா? இன்னைக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்டு முடிக்க போகிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் கவனிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடக்கூடிய சொல்கிறேன் உங்கள்கிட்ட, சரியா? இன்னைக்கு எல்லா வீட்லையும் இதான் சாப்பிட்றாங்க. கேட்டுவிடுவீங்களா? ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். இதான் நம்ம எல்லா வீட்லையும் சாப்பிட்றோம். இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ். இப்போ கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, குதிரை வாலி, கருப்பு கவனி அரிசி, சாமை அரிசி, திணை அரிசி, எனக்கே மறந்து போத எழுதி வச்சுருக்கேன். திணை அரிசி, இதெல்லாம் இதில் சோஷியல் மீடியாவில் பார்த்தது தான். பழைய சோறு கஞ்சி, சிறுதானியங்கள் பயங்கர ஃபேமஸ். சிறுதானியம், கோதம்பு தோசை, கோதம்பு சப்பாத்தி, ராகி, அப்புறம் ஓட்ஸு, அப்புறம் இயற்கையான பழங்கள், இயற்கையான காய்கறிகள், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆப்பிள் சைடர் வினிகர். சாப்பிட்றீங்களா? நீங்கள் குடிப்பீங்களா ஆப்பிள் சைடர் வினிகர்? அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கரிஞ்சீரகம், அப்புறம் காய்கறிகள் ஜூஸ், நிறைய காய்கறிலாம் போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸ், சரியா? ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருக்காது பேப்பர் எங்கே போய், ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாயில் மிக்சியில் போட்டு அடித்தாங்க இல்லையா? நம்ம வீட்டில் மிக்சியெல்லாம் இருந்துச்சு. அதனால் மிக்சியில் போட்டு காலையில் போய் குடிச்சிட வேண்டியதான், ஓகேவா? அடுத்த ஏபிசி ஜூஸு, அப்புறம் சிறுதானியத்தில் உள்ள தோசை, சிறுதானியம் தோசை சாப்பிட்றாங்க. அப்போ பேரித்தம்பழம் ஜூஸு, அப்புறம் நிலக்கடலை, நிறைய பேர் நிலக்கடலை சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் இந்த உணவில் தப்பு சொல்லலை, இந்த உணவெல்லாம் சூப்பர். இந்த உணவில் எந்த தப்புமே கிடையாது. அது டாக்டர் இதெல்லாம் நல்ல உணவு தானேன்னு
இதெல்லாம் நல்ல உணவு தான். நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேனே, இதெல்லாம் நல்ல உணவு தானே, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள். ஓகே, பாகற்காய் ஜூஸு, ப்ரோட்டீன் பவுடர், அது நான் சொல்லாண்டா ப்ரோட்டீன் பவுடரை பற்றி. பாசிப்பயிறு, பச்சை பயிறு, சிறுதானியத்தில் உள்ள இட்லி, கரும்பு ஜூஸ், சிலவங்க இந்த கரும்பு ஜூஸ் குடிப்பாங்க, நெல்லிக்காய் ஜூஸு, எலுமிச்சை ஜூஸு, சிறுதானியங்கள் சொல்லி நிறைய சொல்லி எனக்கு தொண்டை வலிக்கு சிறுதானியம் சொல்லி. ஸ்ட்ராபெரி பயங்கர ஃபேமஸ். ஸ்ட்ராபெரி ஏன்னா நம்ம தாத்தா எல்லாம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாரு. தாத்தாயும் பாட்டியும் ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் சாப்பிட்டாங்க. அப்படிதானே? கரெக்டு. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, சிறுதானியத்தில் ரவை, பூண்டு, இஞ்சி, கிரீன் டீ, மோர், தயிர் எல்லாம் நல்ல உணவு தான். மோர், தயிர், அப்புறம் சுரக்காய் ஜூஸ். நம்ம தாத்தா பாட்டியில் சுரக்காய் ஜூஸ் போட்டு குடித்தாங்க. காலையில் 7 மணிக்கு இளம்பி மிக்சியில் அடித்து சுரக்காய் ஜூஸ் நம்ம தாத்தா பாட்டி குடித்தாங்க இல்லையா? வெரி குட். பார்ப்போம். சுரக்காய் ஜூஸு, சிறுதானியத்தில் உள்ள உப்புமா, அப்புறம் உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சை எல்லாம் நல்லது தான். கருப்பு கவனி அரிசி ரொம்ப நல்லது. ஓகே. வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நல்லது. முருங்கை இலை அதெல்லாம் நல்லது தான். அப்புறம் தர்பூசணி ஜூஸு, தர்பூசணி ஜூஸ் நிறைய சொல்கிறேனோ உங்களுக்கு இருக்கு. டோஃபு, சீஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோஃபு, சீஸு, அப்புறம் சுடுதண்ணி, அப்புறம் இஞ்சியில் டீ, செம்பருத்தி பூ டீ. செம்பருத்தி பூவில் டீ. இப்போ எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களோ கடவுள் தான் தெரியும். செம்பருத்தி பூவில் டீ. அப்புறம் என்னது, பூசணிக்காய் விதை, பம்கின் சீடு, அப்புறம் நாவல் பழம், சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நெட்டில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். பம்கின் சீடு எனக்கு நம்ம வீட்டில் என்னைக்காவது பூசணிக்காய் வாங்கின வெட்டும்போது சின்ன வயசில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ பூசணிக்காயில் யார் வாங்குறேன் இல்லையா? அப்புறம் சீரக தண்ணீர், யோகா, மெடிடேஷன், அப்புறம் ட்ரெட்மில்லு, கொய்யா இலை டீ. எங்கே கொய்யா இலையில டீ, அப்புறம் மாங்காய் இலை டீ. அப்புறம் இன்னும் இப்போ இடையில வீடியோ பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டோன்னா ஃபேட்டி லிவர் சரியாயிரும். ஃபேட்டி லிவர் பறந்து போயிருமா? ஆமாம், காஃபி குடிச்சிட்டோன்னா ஃபேட்டி லிவர் பறந்து போயிடும் அப்படின்னு. அவன் கேன்சரில் படுத்து கிடக்கான், ஃபேட்டி லிவரில், பித்தப்பை கல்லோட. நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ வாஸ்தது எல்லாமே இந்த உணவில் எந்த தப்புமே கிடையாது. டாக்டர் நான் சும்மா சொன்னேன், அவ்வளோதான். இந்த உணவில் எந்த தப்புமே கிடையாது, எல்லாமே சூப்பர் உணவு தான். நம்ம வீட்லேயும் எல்லாருமே சாப்பிடக்கூடியதான், நம்ம பக்கத்தில் எல்லாம் சாப்பிடக்கூடியதான் இன்னைக்கு. ஆனாலும் இதை சாப்பிட்ட போகிறோம், இதை போல என்ன பண்ணுவோம், கசக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். சரியா? ஓகே. இதை சாப்பிட்ட போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கூட வெயிட்டே குறையில்லையே. யாருக்கும் வெயிட்டு குறையில்லையே, ஏன் அப்படி? சரி, நம்பர் 1. 2. அடுத்தது, ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 5 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கானே. முதல்ல 1 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ 5 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. அது எப்படி? 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 8 மாத்திரை சாப்பிட்றாங்களே. அது எப்படி? 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 12 மாத்திரை சாப்பிட்றாங்களே. அது எப்படி? காலையில் ஒரு நேரம் மட்டும் இன்சுலின் போட்ட பேஷண்ட்டு 10 யூனிட் போட்டிருந்த பேஷண்ட்டு இப்போ 40 யூனிட் இன்சுலின் போடுறாங்களே. ஒரு நோயும் சரியாவே இல்லையே. இந்த பேப்பரில் இருக்கிறது எல்லாமே நல்ல உணவு தான், எல்லாமே நல்ல உணவு தான், அது தப்பு சொல்லலை. இந்த உணவெல்லாம் நல்ல உணவு. கேள்வி என்னன்னா, இதெல்லாம் பண்ண பிறகும் யாருக்கும் வெயிட்டு குறையில்லை. ஒரு மாத்திரை சாப்பிட்ட பேஷண்ட்டு 10 மாத்திரை தண்ணிட்டு இருக்காங்க, இப்போ இன்சுலின் போட்டுகிட்டே தான் இருக்கான். ஒவ்வொரு தெருவில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்த இடத்துல இப்போ 7 மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. எல்லா ஐசியும் ஃபுல்லாக வேற இருக்கு, எல்லா ஐசியும் ஃபுல்லாக இல்லை இருக்கு. இப்போ எல்லா ஐசியும் ஃபுல்லாக இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி இந்த இடத்துல இப்போ 7 ஆஸ்பத்திரி இருக்கு. வெயிட்டும் குறையில்லை, மாத்திரைக்கு நம்பரும் குறையில்லை, இன்சுலின் அளவும் குறையில்லை, நோயும் குறையில்லை, ஆஸ்பத்திரியும் குறையில்லை, மெடிக்கல் ஸ்டோரும் குறையில்லையே. கேள்வி புரிஞ்சுதா புரியலையா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் நல்ல உணவு தான், எந்த தப்புமே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லாம் நல்ல உணவு தான். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் தான் முக்கியம். விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாத்திரை, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தினா சூப்பராக இருக்கும், நிறுத்திடலாம். இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்திடலாம். அப்போ என்ன வேணும்? பேலன்ஸ்டு டயட்டு தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கு நான் 42 கிலோ வெயிட் மட்டும் இல்லை, ஒரு 18 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் நிரந்தரமாக நடத்திட்டோம். இப்போ எப்படி இருக்காரு பாருங்க. என்னோட கிளினிக் என்ன பார்க்க வருவார் சில டைமில். இவங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். இவங்க டிஎஸ்பி இருந்து ரிட்டையர் ஆனவங்க. இவங்க டிஎஸ்பி இருந்து ரிட்டையர் ஆனவங்க. நாட் அ ஜோக். இவங்க சன் வந்து சிஎம்சி வெள்ளூரில் டாக்டராக இருக்காங்க. ஜோக்கே கிடையாது. இவங்க டாக்டர் இல்லாவும் அங்கே தான் டாக்டராக இருக்காங்க. இப்போ படித்து வெளியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இவங்க மகனும் சிஎம்சி வெள்ளூரில் எம்டி படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க டாக்டரும் படிச்சுட்டு இருந்தாங்க. டாக்டர் இல்லா மருமகளும் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? 18 மாத்திரையும் நடத்தியிருக்கு, இன்சுலின் நடத்தியிருக்கு. எப்படி இருக்காங்க? இப்போ கிங் மேக்கர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மத்தியானம் சில டைம்ல எல்லாம் புல்லட்டில் தான் போவாங்களாம் சொல்லுவாங்க. சில டைம் இப்போ தான் ஐ யூஸ்ட் டு கோ இன் மை புல்லட். இப்போ ஒரு 65 என்கிட்ட வரும்போது 62 வயசு. இப்போ அவங்களுக்கு ஒரு 66 67 வயசு ஆயிருக்கும். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி பழைய பேஷண்ட். இப்போ எல்லாம் ஃபுல்லாக புல்லட்டில் தான் போவாங்களாம். அதுதான் பேலன்ஸ்டு டயட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்கள்கிட்ட. அதுதான் பேலன்ஸ்டு டயட்டை பற்றி. ஓகே, நினச்சி பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழப்பம் இருக்கும்போது எப்போ வேணாலும் கேன்சர் வரும். பிசிஓடியெல்லாம் கண்டிப்பாக சரியாகாது. பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான். ஓகே, ரைட். இன்னும் முடிக்க போகிறேன். சரி, இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ரோட்டில் ஓடுனா சுகர் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? சரி, நான் ஒன்று கேட்குறேண்ணே. இது ஒரு சுகர் பேஷண்ட்டு வச்சு விடுவோமே. காலில் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இந்த பேஷண்ட் எப்படி ரோட்டில் ஓடுவாங்க சொல்லுங்கள்? நான் ப்ராக்டிக்கலாக தான் கொஸ்டின் கேட்பேன். இந்த பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டு, காலில் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. சுகர் காலில் புண்ணு வந்தனால இந்த பேஷண்ட் நீங்கள் ரோட்டில் ஓட சொல்லுவீங்க? அவள் என்ன முக்கியம்? உணவோட விகிதம் தான் சார் முக்கியம். நடைபயிற்சி பண்ண நோய் சரியாகும் சொன்னதெல்லாம் போய். இவங்க நடக்க முடியுமா சார்? சரி, விட்டுருவோம். சரி, இந்த பாட்டி ஒரு 10 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வருஷம் மட்டும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வைப்போமே. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முட்டு வலி பாருங்க. இவங்க நடைபயிற்சி பண்ண முடியுமா சொல்லுங்க? இந்த கட்டில உட்காந்து எழும்பவே முடியாது. அப்புறம் இன்னைக்கு நடைபயிற்சி பண்ணினா வெயிட்டு குறையும், நடைபயிற்சி பண்ணினா மாத்திரை எல்லாம் நிறுத்திடலாம். பொய் தானே? சரி, இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ சுகரும் இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இவங்களை நீங்கள் ரோட்டில் ஓட சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? பொய் தானே? நடைபயிற்சிக்கே இல்லை. நடைபயிற்சி நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் நமக்கு பிரச்சனை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இதனால தானே சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் வருது. நம்ம இதெல்லாம் சரி பண்ணணும். இப்போ இதை சரி பண்ணணும்னா வேறு வழி இல்லையே நமக்கு. பேலன்ஸ்டு டயட் மட்டும் தானே. சரி, நடைபயிற்சி பண்ணால் வெயிட்டு குறைன்னு சொல்கிறீங்க, நடைபயிற்சி பண்ணால் மாத்திரை தரேன்னு சொல்லி. சரி, இந்த பேஷண்ட் எப்படி நீங்கள் ரோட்டில் ஓட சொல்லுவீங்க சொல்லுங்கள்? ஓட சொல்லுங்க பார்ப்பேன். எப்படி ஓட சொல்லுவீங்கன்னு பார்ப்போமே. திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். வேறு வழியே கிடையாது. பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலையா போய் ஐசியூவில் நம்ம முடிவுரை வந்து ஐசியூவில் தான். வேறு எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது. எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் என்ன இருக்கும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒல்லியாக இருந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? உணவு முறை தான் சரி பண்ணணும். ஒல்லியாக இருந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒல்லியாக இருந்தாலும் நிறைய பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதை சரி பண்ணணும்னு என்ன பண்ணணும்? என்ன டாக்டர் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லாதுங்க. பார்க்குற எல்லாருக்கும் ஒரு தடவை சொன்னோன்னு புரியாது. எல்லாரும் டாக்டர் கிடையாது. அதனால் ஒன்றுக்கு நான் 2 தடவை சொன்னால் தான் பார்க்குற எல்லாருக்கும் புரியும். சரி, அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். என்ன சொன்னதே திரும்ப நினைக்க வேண்டாம். சரியா? கேட்டுடுங்க வேணும்னா. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலை அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பிளாக் ஆகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலைன்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் ஆகும். பிளாக் ஆச்சுன்னா பக்கவாதம் வரும், கண்ணு குருடை வரும், ஹார்ட் அட்டாக்கும் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், காலில் விரல எடுத்து வரும். 80-20 ஞாபகம் இருக்குல்ல?
திரும்ப சொன்னால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஓகேவா? இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டேன்னா குட். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்கிட்ட வந்து நீங்கள் டயட் பிளான் கண்டிப்பாக எடுக்கலாம். சரியா? ஓகேவா? ரைட்டு. என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் ஒரு 27 வயசில் சேர்ந்தாங்க. மிலிட்ரியில் ஒரு 27 வயசில் சேர்ந்தாங்க. சேரும்போது அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. சேரும்போது அவங்களுக்கு எந்த நோயுமே கிடையாது, ஹெல்த்தியாக இருந்தாங்க. அப்போ எங்கள் மேரேஜுக்கு பிறகு நாங்கள் ஃபுல்லாக வந்து மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்கோம். நாங்கள் செப்பரேட்டாக எங்கள் சமையலெல்லாம் வீட்டு சமையல் தான். நாங்கள் அவங்க ஆஃபீஸில் மிலிட்ரியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் காலையில் போயிட்டாங்கன்னா டியூட்டியில் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் மத்தியானம் டைம் இருந்தால் வீட்டில் வருவாங்க, இல்லைன்னா சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க. ஸோ காலையிலேயும் நான் சமைச்சு கொடுக்க எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. மத்தியானமும் சில டைமில் சாப்பாடு கொண்டு போவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. சாயங்காலமும் நைட்டு வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. 3 நேரம் சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் டாக்டர், மிலிட்ரியில் காலையில் 1 மணி நேரம் கடுமையான உடற்பயிற்சி பண்ணணும். டெய்லி கடுமையான உடற்பயிற்சி பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்படி பண்ண பிற கூட இப்போ எனக்கு ஹஸ்பண்டு சுகருக்கு மாத்திரையும் சாப்பிட்டுருக்காரு, ப்ரெஷருக்கு மாத்திரையும் சாப்பிட்டுருக்காரு, அப்புறம் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சாப்பிட்டுருக்காரு, இன்சுலின் ஊசியும் போட்டுட்ருக்காரு. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நடைபயிற்சி பண்ணினா எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு. நடைபயிற்சின்னு சொல்கிறது போய். திரும்ப சொல்கிறேன், 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40-50 கேலரி மட்டும்தான். நடைபயிற்சி நல்லது தான், அது வேறு. அதை பற்றி நான் தப்பு சொல்லலை. சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கணும்னா கூட என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இதை விடைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. சரி தானே? நான் இது பேஷண்ட் கேட்டால் தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த பேஷண்ட் கேட்டால் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும்ல மிலிட்டரியில் எப்படி உடலில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தெரியும்ல உங்களுக்கு. சரி, இன்னொரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் வந்து ஒழுங்காக சுகர் மாத்திரையும் சாப்பிட்டுட்ருக்கேன், ப்ரெஷர் மாத்திரையும் சாப்பிட்டுட்ருக்கேன், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சாப்பிட்டுட்ருக்கேன், இன்சுலினும் போட்டுட்ருக்கேன், டாக்டரையும் மாதம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அப்பப்போ ரத்தம் டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பேன். ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு. டாக்டர் நான் சுகருக்கு மாத்திரை ஒழுங்காக தான் போடுறேன், ப்ரெஷருக்கு மாத்திரை ஒழுங்காக தான் போடுறேன், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை ஒழுங்காக தான் போடுறேன், இன்சுலின் ஒழுங்காக தான் போடுறேன், டாக்டரையும் மாதம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், பிளட் டெஸ்ட்டும் அடிக்கடி பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ரிப்போர்ட்ஸ் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாத்திரை போட்டு தான் நார்மலாக வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அப்படி இருந்த பிறகு கூட எனக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னார் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் என்ன வந்துச்சு? இருதய மாரடைப்பு வந்து விட்டது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்த பிறகு கூட இருதய ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். ஏன் வந்துச்சுன்னு கேட்டாங்க. பதில் தெரியுமா உங்களுக்கு? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல், ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்கு, டாக்டரையும் ஒழுங்காக பார்த்துருக்கு, பிளட் டெஸ்ட் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் நார்மல், அடிக்கடி நார்மலாக தான் இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன ஏன் என்ன ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. புரிஞ்சுதா? ஏன்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணவில்லை. இந்த மாத்திரை இன்சுலின் போட்டவனுக்கு இது சரியாகாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும், என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலைன்னா இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் ஆக தான் செய்யும். அதனால் திரும்ப சொல்கிறேன், பிளட் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குன்னு ஏமாந்துடாதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்கும், பக்காவாதம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்கும், கண்ணு குருடாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக கிட்னி அவுட் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ என்ன முக்கியம்? ரிப்போர்ட்டு நார்மலாக வைக்கிறது எல்லாம் பெரிய யூஸே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ரிப்போர்ட்டு நார்மலாக வைக்கிறது எல்லாமே எப்படி வைக்கிறீங்க? இந்த மாத்திரையை இன்சுலின் போட்டு ப்ரெஷர் நார்மலு, சுகர் நார்மலு, கொலஸ்ட்ரால் நார்மலு, எல்லாம் நார்மலாக வச்சுருக்கீங்க. எப்படி? இந்த மாத்திரை போட்டு தானே நீங்கள் நார்மலாக வச்சுருக்கீங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ண முடியாதுல்ல, இதை சரி பண்ணணும்ல. இதுதானே பெரிய பிரச்சனைங்க. 80-20, இதுதானே 80-20.
இதை இன்சூரன்ஸை சரி பண்ணணும்ல, இதை சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? விகிதம், சரியான வீட்டு உணவு முறை, சரியான சரியான வீடியோ, உங்களுக்கு சரியான வீடியோ கரெக்டா? பொறுமையா நிதானமாக உங்களுக்கு சொல்லி வந்திருக்கேன். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? எனக்கு நம்பர் தந்தே இல்லை உங்களுக்கு, முதல்ல தந்துட்டு நினைக்கிறேன். இதான் என்னோட நம்பர், ஷீபன், டாக்டர் ஷீபன் MBBS டிசி. நம்பர் எழுதியிருக்கு, நம்பர் எழுதி எடுத்துக்கிடுங்க, நம்பர் எழுதி எடுத்துக்கிடுங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லான வீடியோ. போதுமா? போதும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இதாகிரும்னு நினைக்கிறேன். வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டேன். அதனால என்ன பண்ணிடாதுங்க, ரிப்போர்ட்டு நார்மல்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதுங்க. அதான் கடைசியில் சொல்லியிருங்க. இது முதல்ல சொன்னேன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடும். சரிதானே? ஸோ சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை இன்சுலின் எடுத்த உடனே போடுறது தப்பு தப்பு தப்பு. ஏன்னா நீங்கள் எந்த புக்கில் வேணாலும் எடுத்து பாருங்கள், சுகருக்கும் ப்ரெஷருக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் அவங்க முதல்ல சொல்கிறது உணவு முறை தான் மாற்ற சொல்கிறாங்க. முதல்ல சொல்கிறது உணவு முறையை மாற்ற சொல்கிறாங்க. 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம், 4வது தான் மாத்திரை, 5வது தான் இன்சுலின். நீங்கள் இந்த 3 சரி பண்ணாமல் இந்த மாத்திரை இன்சுலின் போட்டு 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 உங்கள் ரத்த ரிப்போர்ட்டை நார்மலாக வச்சாலும் பக்கவாதம் வரும், கண்ணு குருடு வரும், ஹார்ட் அட்டாக்கும் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், கால் விரல் வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமையும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். நான் ஒன்று சும்மா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணவே இல்லையே. அப்போ ரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிக்க தானே செய்யும். இது 80, அது 20, 80 20, இந்த 80 பாதிக்க தானே செய்யும். 80 தானே பெரிய நம்பரு, 80 தானே பெரிய நம்பரு, பாதிக்க தான் செய்யும். வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு வீடியோ? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? எப்படி மாத்திரை நடத்திடலான்னு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? எல்லா மாத்திரை நடத்திடலான்னு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டா? சொல்லுங்க, இந்த கமெண்ட்ல எழுதுங்க, யூடியூப் கமெண்ட்ல எழுதுங்க, டாக்டர் நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேவா? எழுதுவீங்களா? மறக்காம எழுதுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சும்மா ஷேர் பண்ணுங்க, யாராவது பார்த்துட்டு போட்டோம் வீடியோவை. சரியா? ஓகேவா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். என் நேம் ஞாபகம் இருக்கா? ஷீபன், மறந்துடாதுங்க. சரியா? என் நேம் மறந்துடாதுங்க. ஷீபன், SHEBAN, SHEBAN, ஷீபன். ஓகேவா? ஓகேவா? இப்போ நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் எழுதி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா டவுட்ஸ் எழுதி எடுத்திருப்பீங்க. எல்லாரும் எழுதி எடுத்தீங்களா? ஒரு கூட பாருங்கள் சார் வீடியோவை. ஒரு கூட வீடியோ பார்த்துட்டு எல்லா டவுட்ஸ் எழுதி எடுங்க. சந்தேகம் இருந்தால் என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க. தைரியமாக ஃபோன் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இந்த படத்தை இதையும் ஒன்று மைண்டில் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி பானை இருக்குன்னா, இந்த மாதிரி பானை வேறு இருக்குது அப்படின்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு மைண்டில் வந்து நைட்டு தூங்கும்போது ஞாபகத்தோடு தூங்குங்க. இந்த மாதிரி பானை வேறு இருக்கும்போது, இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது ரத்த குழாய்க்கு உள்ளால போய் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், ரத்த குழாய்க்கு உள்ளால பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் ஆளை காணாது, போயிட வேண்டியதுதான். அதனால இன்னைக்கே முடிவெடுங்க. நாளைக்கு பார்க்கலாம், மத்தனை பார்க்கலாம், இந்த பைசா இல்லை, இந்த ரூபா இல்லை, இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது. எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. வீடியோ ஒரு கூட பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.